கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக மீண்டும் உங்களுடைய வீட்டிலே வந்து தேவனுடைய வார்த்தையை மூலயமாய் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. நீங்கள் தினமும் இந்த வார்த்தைக்காக காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது எனக்கு ரொம்ப ஒரு பலனாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அநேகர் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு உற்சாகம் நிறைந்த வார்த்தைகள் இன்னும் இந்த ஊழியத்தை அதிகமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். அதற்காக உங்கள் யாவருக்கும் மனதின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நான் கேட்காமலேயே இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை நான் அதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே தேவன் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். ஆமேன். ஏன்னா உங்களுடைய முகங்கள் எனக்கு தெரியாது, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தும்படியாக இது கர்த்தருடைய ஊழியம், இதில் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணி இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அனுப்பி வைக்கிற காணிக்கைகள் உண்மையாகவே அது கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய விதைப்புக்கு ஏற்ற அறுவடையை கர்த்தர் தருவார். ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் எங்கேயும் போயிடாதீங்க. கவனமாய் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படி நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அல்லேலூயா. சரி, ஆண்டுடைய வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். மீண்டும் அந்த வசனத்தை கவனிங்க. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் செய்கிறது தீமை என்றே நமக்கு தெரியவில்லை. நம்ம தான் செய்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற சில காரியங்கள் அது தீமையாக இருக்கிறது, அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது, நம்ம ஆத்மாவையே அழித்து போடுகிற காரியமாக இருக்குது. அதைத்தான் தீமை என்று பைபிள் சொல்லுது. அப்போ அந்த தீமையான காரியத்தை நாம் செய்து கொண்டே, ஆனால் அது தீமை என்று சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது நம்மளுடைய கவனத்திற்கு இந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். நமக்கு தீமைனாலே நம்ம என்ன நினச்சிடுதோம்? கொலை, திருட்டு, விபச்சாரம், இன்னும் இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியத்தை தான் நம்ம தீமை என்று சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம அநேக நேரம் நினைத்து கொள்ளுகிறோம், என் வாழ்க்கையில் தான் நான் இப்படிப்பட்ட தீமைகள் செய்வதே இல்லையே, நான் யாரை போய் கொலை செய்தேன், நான் யாரிடத்துல போய் களவு செய்து கொண்டு வந்தேன், நான் யாரிடத்துலையும் போய் விபச்சாரம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம்ம மனதில் கொண்டு வந்துட்டு நம்ம தீமையே செய்யலைன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நம்ம தீமை செய்யாதவர்களாக இருப்போம்னு சொன்னால் ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணமாக பார்க்க முடியலை? அப்போ ஆசீர்வாதம் இருந்தால் அவங்க தீமை செய்யாதவங்களா? ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் தீமை செய்கிறவங்களா? அப்படி என்பது அர்த்தம் அல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உலகம் நினைக்கிற, உலகம் பார்க்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்தால் கூட அவனுக்கு தேவ சமாதானத்தை கர்த்தர் வச்சிருப்பார். சில பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் கூட அங்கே தேவ சமாதானம் இருக்காது. அப்போ மொத்தத்தில் தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் சமாதானம், ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்லை ஒரு பரிபூர்ண சமாதானம் இல்லை? பாடு உபத்திரம் இருந்தாலும் அதில் சமாதானம் இருக்கும்.
ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் சமாதானம் இருக்கும். ஏன் இல்லை? அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ தீமை இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் ஏதோ தீமையை செய்து கொண்டு தானே இருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அன்றாட சில தீமைகளை, அவ்வப்போது சில தீமைகளை நம்ம பழக்கத்தில் அந்த தீமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தீமை என்பதை இன்றைக்கு நாம் வசனத்தின் அடிப்படையிலிருந்து நம்ம ஆராய போகிறோம், தியானிக்க போகிறோம். அப்போ இந்த வார்த்தையை நம்ம கவனித்து, இந்த வார்த்தையை நம்ம தெரிந்து கொண்ட பிறகு, ஐயோ இந்த தீமை நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சா, அதனால தான் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாத குறைவுகளா என்பதை நாம் கண்டு அதை சரி பண்ணி கொள்ள மிகுந்த வசதியாக இருக்கும். நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் செய்கிறது இது தீமைன்னே நமக்கு சில நேரம் தெரிய மாட்டேங்குது. அதில் ஒரு தீமையில் ஒன்றைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம கவனித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறதை நாம் கவனிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்ந்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். வசனம் என்ன சொல்லிச்சு கவனிச்சிங்களா? என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவர்களில் யாருக்கு ஒருத்தன் இடறலை கொடுக்குறானோ அவனுடைய கழுத்தில் ஒரு பெரிய எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிடணுமா, அவனை போட்டுடுவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் சொல்லுகிறது. இது எந்த மனிதனும் சொல்லலை, இயேசு கிறிஸ்து தன் வாயினால் சொல்லக்கூடிய உபதேசத்தில் ஒன்று இது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு சிறியவன். அப்போது இது கிறிஸ்துவ ஆண்டவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளை குறித்து இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறாங்க, சரிங்களா? அப்போது நம்ம வேறொரு தேவனை ஆராதிக்கிற மனிதனுக்கு நம்ம இடறலாக இருப்போன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுருவாராமா. எவ்வளோ பயப்படக்கூடிய காரியம். அப்போது இதில் தீமை என்று நாம் எதை சொல்லலான்னா, மற்றவர்களுக்கு நாம் இடறலை கொடுப்பது என்னது? தீமை. மற்றவங்களுக்கு நம்ம இடறல் கொடுப்போம்னா நம்ம வாழ்க்கை நம்மளே அழித்து போடுகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? இது யார் செய்கிற தவறு? நாம் செய்கிற தவறா, மற்றவர்கள் நமக்கு செய்கிற தவறா? இது நம்ம விரல் எடுத்து நம்ம கண்ணே குத்திக்கிறதுக்கு சமம். மற்றவர்களுக்கு இடறலாக இருப்போன்னு சொன்னால் நம்ம கழுத்தில் நம்ம கல்லை கட்டி சமுத்திரத்தில் போடுகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம இந்த தீமையை குறித்து எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் பிரசங்கி 5:1 சொல்லுகிறது, தாங்கள் செய்கிறது தீமை என்றே அறியாது இருக்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் பிறருக்கு இடறலை கொடுப்போன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தீமை பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாய் தேவனை பின்பற்றுகிற பிள்ளையாக இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு தேவனை அறிந்தவர்கள் யாரோ ஒருவர் வர்றாங்க. வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிவியில் ஒரு சினிமாவையோ இல்லை ஒரு நாடகம் சீரியலையோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு நகைச்சுவையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று டிவியில் உலக பிரகாரமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. அப்போ வேறு ஒரு நண்பர் தேவனை ஆராதிக்கிறவர் பார்க்குறாரு, நீங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த நகைச்சுவையில் என்ன பெரிய பாவம் இருக்க போகுது அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அவர் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறார். அதில் அவர் பார்க்கும் பொழுது ஒருவரை ஒருவர் பரியாசம் பண்ணக்கூடிய சில காட்சிகள் அதில் வருகிறது. ஒருவருக்கொருவர் குறை சொல்லுகிற காட்சி, அவர்களை காயப்படுத்துகிறதை போல பரியாசம் பண்ணுகிறதை போல பார்த்துட்டு அவங்க மனசில் அது படுது. அப்போ ஒருவரை ஒருவர் பரியாசம் பண்ணி கேலி கிண்டல் செய்து கொள்வது மற்றவர்களுக்கு சிரிப்பை தரக்கூடிய நகைச்சுவையை அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். இது அந்த மனுஷனுடைய சகோதரனுடைய உள்ளத்தை பாதிக்குது. அப்போ அவன் உள்ளத்தில் ஓஹோ, அப்போ பிறரை நம்ம கிண்டல் செய்து அது ஒரு நகைச்சுவையாக இருக்கும் போல இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அவர்கள் எண்ணுவார்கள்னா, இல்லை ஒரு சினிமா பாடலோ இல்லை ஏதாவது ஒரு சீரியலோ அதில் வரக்கூடிய சில காட்சிகள் மனசு அவருக்கு பாதிக்கிறதா இருந்துச்சுன்னா, இப்போ அந்த சகோதரருக்கு யார் இடறலாக இருக்கிறா?
அந்த சகோதரனுடைய பரிசுத்தம் கெட்டு போகிறதற்கு யார் இடரலாக இருக்கிறா? நீங்கள் இடரலாக இருப்பீங்க. நம்ம சொல்லுவோம் இதிலெல்லாம் பாவம் வந்துருமா, இதெல்லாம் அப்படி என்ன பெரிய ஒரு காரியம் வந்துடுது. அதை நல்லா ஆழமாக யோசித்து பாருங்கள், அதில் பாவம் இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரிய வரும். அப்போ பிறருக்கு நம்ம இதன் மூலிமா இடரல் கொடுப்போன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலின் ஆழத்தில் கொண்டு போடணுமாமா. நம்ம எவ்வளோ தூரம் பயப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் மதுபானம் குடிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து மதுபானம் குடிக்கிறாங்களே, கிறிஸ்துவ நண்பர்கள் ஒன்றாய் சேர்ந்து. ஒருவன் அதில் அனுபவம் இல்லாதவனாக இருப்பான், இன்னொரு கிறிஸ்தவன் மதுபானம் குடிக்கிறது அவன் கேள்விப்பட்டு இல்லைன்னா அவனும் பார்த்து அவனுடைய இருதயம் கெட்டு போகுதுன்னா அப்போ மற்றவர்களுக்கு யார் இடரலாக இருக்கிறா? எவ்வளவு புது வருட ஆராதனைகள், புது வருட நிகழ்ச்சியின் அன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் மதுபானம் குடிக்கிறாங்க. ஒரு பார்ட்டி தானே, இன்னைக்காவது ஒரு ஃபங்க்ஷன் தானே. எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை கிறிஸ்துவ திருமண வீட்டுக்குள்ள மதுபான பழக்கங்கள் இருக்குது. அப்போ எத்தனை பேருக்கு நம்ம இடரலாக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்துவ காலேஜ் ஒன்று இருக்குது. அந்த காலேஜில் அட்மிஷன் போடணும்னா அதுக்கு இவ்வளோ டொனேஷன் சொல்லி கேட்குறாங்க. டொனேஷன்னா என்ன? இவ்வளோ பணம் கொடுத்தா இந்த காலேஜில் சீட்டுன்னு சொல்கிறாங்க. மார்க்லாம் ஓகேம்மா, இவ்வளோ பணம் கொடுத்தா இந்த காலேஜில் சீட்னு ஒரு கிறிஸ்துவ கல்லூரியில் காரியங்கள் இருக்கிறது. அது வெளியே தெரியாது, உள்ள ஆஃபீஸ் ரூம் போனால் தான் தெரியும். இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தா இங்கே சீட்டு கிடச்சிரும். மற்ற காலேஜிலலாம் சீட்டு கிடைக்கலைங்க, ஓகே, அப்போ எங்கள் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம். ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கட்டணும். அது எந்த கல்லூரி? கிறிஸ்துவ கல்லூரி. அந்த கல்லூரியை நடத்தக்கூடிய ஸ்தாபகர், தலைவர் ஒரு நல்ல சபையில் பங்காளராக இருப்பார். அப்போ அந்த சபையில் பங்காளராக இருக்கிறார் இல்லையா, அந்த ஸ்தாபன அந்த காலேஜ் கல்லூரி தலைவர், அவரை குறித்து அந்த சபையில் என்ன சாட்சி சொல்லியிருப்பாங்க? நிறைய ஊழியத்துக்கு கொடுக்குற மனுஷன், நிறைய மிஷினரிகளை தாங்கக்கூடிய மனிதன், எத்தனையோ ஊழியத்தை இவங்க பொறுப்படுத்தி செய்கிறாங்க, இதுதான் சாட்சியாக இருக்கும். ஆனால் கல்லூரிக்குள்ளே கொஞ்சம் கவனிக்கணும், கர்த்தர் இதை அனுமதிப்பாரா? இப்போ உதாரணத்துக்கு அந்த கல்லூரியில் ஒரு ஏழை கிறிஸ்தவ குடும்பம் வருகிறது. அவங்க அந்த கல்லூரியில் சேரணும்னு சொல்லி வர்றாங்க, அவங்களால சரியாக சேர முடியல. அப்போது பணம் கேட்கப்படுகிறது, இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த காலேஜில் சீட்டு கொடுப்போன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது என் பையனை படிக்க வைக்கணும், என் மகளை நான் படிக்க வைக்கணும்னு சொல்லி கடன் போய் வாங்குவாங்க. அப்போ அந்த கடனை போய் வாங்குறதுனால அந்த பணத்தை கொண்டு வந்து கல்லூரிக்கு கொடுக்குறாங்க. கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கு இது எங்கேருந்து வந்த பணம் எதுவும் அவங்க கவனிக்க போகிறது கிடையாது, விசாரிக்க போகிறது கிடையாது. அவர்களுக்கு தேவை பணம் கிடச்சிருச்சு, நாங்கள் சீட்டு கொடுத்துட்டோம். ஆனால் இந்த பணத்திற்காக அவங்க கடனை வாங்கியிருப்பாங்க. சரி, உதாரணத்துக்கு இப்போ 2 பேரும் ஒரு நாட்கள் மரித்து போகிறாங்க. கடன் வாங்கின தாயாரோ இல்லை கல்லூரியினுடைய தலைவரோ. நியாய தீர்ப்பின் போது ஆண்டவர் கேட்பார், எதுக்கு நீ கடன் வாங்கினன்னு சொல்லி கேட்பார். கடன் வாங்கின அந்த குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க? ஐயா, கல்லூரியில் சேர்க்க போனேன் ஐயா, அங்கே இவ்வளோ பணம் கேட்டாங்க, அதனால் போய் நான் கடன் வாங்கினேன் ஐயா. அப்போ யாரை கை காமிச்சு விடுவாங்க? அந்த காலேஜினுடைய தலைவர். ஆண்டவர் கேட்பார், நீ பணம் கேட்க போய் தான் இந்த அம்மா போய் கடன் வாங்க போச்சு. நம்ம அதை குறித்து நியாயம் பேச முடியுமா? பைபிள் இதற்கு அனுமதி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? அப்போ அதான் பைபிள் சொல்லுகிறது, தாங்கள் செய்வது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். நம்மெல்லாம் இதை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பித்தோன்னு சொன்னால் என்ன இப்படிலாம் இருக்குதான்னு நமக்கு யோசிக்க தோணும். பைபிள் அதான் சொல்லுது, தாங்கள் செய்வது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிறருக்கு இடரலாக இருப்போம்னு சொன்னால் நம்ம கழுத்தில் மன்னிப்பே கிடையாது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து எவ்வளோ மன்னிக்கிற தெய்வம் தானே, 70 முறை மன்னின்னு சொல்கிறாரு. அப்போ அதே தெய்வம் தான் இந்த இடத்துல சொல்லுது, ஒருத்தனுக்கு இடரலா இருப்போன்னு சொன்னால் மன்னிப்பே கிடையாது. கடலினுடைய ஓரத்தில் போட்டுருலான்னு சொல்லலை, ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு போன்னு சொல்லிடல, அவன் கழுத்தில் கல்லை கட்டி கடலின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுடு, அவன் எந்திரிச்சே வரக்கூடாது, அவன் மரித்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப கண்டிஷனாக இந்த இடத்துல சொல்லி கொடுக்கறத பார்க்க முடிகிறது. ஏன் இவ்வளவு தூரம் ஆண்டவர் இதில் பேசணும்னா, நாம் ஒருவர்
பிறருக்கு இடரலாக இருப்போன்னு சொன்னால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளுக்குள்ள எத்தனை விசுவாசிகள் சண்டையிட்டு கொள்ளுகிறார்கள். சபைகளுக்குள்ள சண்டை, மனஸ்தாபம், அவர்களுக்குள்ள வைராக்கியம். ஒரு சபைக்குள்ள ஒரு புதிய விசுவாசி வருது, அந்த விசுவாசி சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்க்குது, ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு திரும்பி கொள்ளுகிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, ஒருவருக்குள்ள மனஸ்தாபம். அந்த விசுவாசி பார்ப்பாங்க, என்னப்பா ஏசப்பாவுடைய அன்பை தேடி நம்ம சபைக்கு வந்தோம்னா இங்கே ஏற்கனவே சபைக்குள்ளேயே ஜாதி பார்க்கிறவங்க இருக்கிறாங்களே, ஏற்றத்தாழ்வு பார்க்கிறவங்க இருக்கிறாங்களே, சண்டையிட்டு கொள்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு ஆரம்ப விசுவாசி அதை அவன் பார்த்து இடறி போவான்னு சொன்னால் அவன் போய் ஊரில் போய் சொல்லுவான், எப்பா ஊருக்குள்ளே தான் பிரச்சனைன்னு பார்த்தா இங்கே தேவாலயத்துக்குள்ளேயே பிரச்சனை தான்ப்பா, இங்கேயே சண்டை தான்ப்பா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கேயே ஒருத்தருக்கு வைராக்கியம் பாராட்டுறாங்கப்பா, இங்கேயே எல்லாரும் ஜாதி பார்க்குறாங்கப்பா, பணக்காரன் ஏழைன்னு பார்க்குறாங்கப்பான்னு சொல்லி அவனுடைய ஆத்துமா இடறிச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பாளி? யார் அதற்கு காரணம்? பைபிள் சொல்லுது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால். வேறு மதத்தினரை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லலை, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஒரு சிறியவர்களுக்கு, அவன் என்ன வேலை வேணாலும் பார்த்துட்டு போகட்டும், ஒரு சிறியவனுக்கு நம்ம இடரலாக இருப்போம்னு சொன்னால் கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். இன்னைக்கு எத்தனை தேவ ஊழியர்கள், என்னை போல தேவ ஊழியர்கள் பிரசங்கிக்கிறோம். நாங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை ஜனங்கள் கேட்குறாங்க. ஜனங்கள் கேட்டுட்டு எங்கள் வாழ்க்கையை அவங்க நெருங்கி வந்து பார்க்கும் பொழுது, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரசங்கம் பண்ணினதை நாங்கள் செய்யாமல் இருக்கிறத ஒரு விசுவாசி பார்த்துச்சுன்னா அந்த விசுவாசி இடறி போவாங்களா, போக மாட்டாங்களா? ஊழியர்கள் எங்களையும் சேர்த்து தான் நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுகிறேன். வெறும் விசுவாசிகளை மையப்படுத்தி நான் பிரசங்கம் பண்ணலை, ஊழியர்களையும் மையப்படுத்தி தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறேன், நீங்கள் இப்படி இருக்கணும், ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்லுகிறார், நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது, ஓ எவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணுகிறார் இவர். அப்போ என் வாழ்க்கையை நீங்கள் நெருங்கி பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையில் கனியே இல்லை, ஆவியின் கனிகளே இல்லை. நான் பிரசங்கம் பண்ணுறது ஒன்று, செய்கிறது ஒன்றாக இருந்துச்சுன்னா என்னை பார்த்து நீங்கள் இடறி போவீங்களா, போக மாட்டீங்களா? இவர் மேடையில் தான்ப்பா இப்படி பேசுகிறாரு, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது, தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஒன்றும் கிடையாது, சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க இடறி போவீங்கள்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய ஊழியக்காரர்கள் எத்தனை பெரிய மகத்தான தேவ மனிதர்களாக இருந்தாலும் சரி, பிறருக்கு நம்ம இடரலாக இருப்போம்னு சொன்னால் இந்த வசனத்தின் பிரகாரம் தான் கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்ப்பார். அப்போ நம்ம எவ்வளோ தூரம் பயப்படணும். நம்ம நினைக்கிறோம், நான் கொலை செய்யலை, நான் எந்த ஒரு கற்பழிப்பும் பண்ணலை, நான் எந்த ஒரு திருடும் பண்ணலை, நான் எந்த ஒரு வீட்லேயும் போய் எதையும் நான் சண்டையிட்டு ரொம்ப அப்படிலாம் நடந்துக்கிறோம், இதுதான் தீமை நம்ம நினச்சிக்கிட்டோம். ஆனால் பைபிளில் சொல்லுது, தாங்கள் செய்கிறது தீமை என்றே இவங்களை அறியாது இருக்கிறாங்க. அப்போ நம்ம எத்தனை பேருக்கு நம்ம இடரலாக இருக்கிறோம்? நம்ம செய்கிற காரியம் பிறருக்கு இடரலாக இருக்குதா? நீங்கள் பேசுகிற பேச்சு நடைமுறைகள் பிறருக்கு இடரலாக இருக்குதா? நீங்கள் வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகள் பிறருக்கு இடரலாக இருக்குதா? அதை நம்ம ஆலோசித்து பார்க்கணுங்க. இதில் விதண்டாவாதம் நம்ம பேச வேண்டாம். அப்போது மற்றவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியுமா? மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை நடத்த இந்த பைபிள் சொல்லி கொடுக்கவில்லை. வேதம் எப்படி சொல்லுகிறதோ, பரிசுத்த வேதாகமும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி கொடுக்கிறதோ அதன்படி அவன் வாழ வேண்டும், அவ்வளவுதான். மற்றவர்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாழ முடியாது, பைபிள் சொல்லுகிற பிரகாரம் வாழ முடியும். பரிசேயர்களுக்கு தான் பிடிச்சிச்சு, இந்த மாதிரி வாழுங்கன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து அப்படியே வாழ்ந்தார், பிதாவின் சித்தத்தை செய்தார். அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம பிறருக்கு இடரலை கொடுக்காதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வாழணும். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம்ல. நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஆண்டவருக்குரிய எல்லாத்துலேயும் நான் உண்மையாக இருக்கிறேன், கர்த்தரை தேடுகிறேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை? ஏன் என்னுடைய சம்பாத்தியங்கள் நான் சம்பாதித்து கொண்டு வருகிறேன் பொத்தலான பையில் போட்டது மாதிரி ஊதப்பட்டு போகிறது? நம்ம நிறைய கேள்வி வச்சிருக்கிறோம்ல.
காரணம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் சில தீமைகள் இருக்குதுங்க. நம்ம வாழ்க்கையில் சில தீமைகள் இருக்குது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதோ இந்த பரிசுத்த வேதத்தை கொண்டு தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஒருவரோட பேசும்போது கண்டுபிடிக்க முடியாது, ஒருவரோட பழகும்போது கண்டுபிடிக்க முடியாது, உலகத்தில் எந்த புஸ்தகத்தை வாசித்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீமையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தின்படி அதில் உற்று நோக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீமை என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும். நமக்கு தெரியும். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். அப்போ கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கிறோமா, இல்லை இடரலை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அநேக ஊழியக்காரர்களை குறித்து பரியாசம் பண்ணி அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காண்பித்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஒருவர் செய்கிற தவறை வெளியரங்கமாக சமூக வலைதளங்களில் பேசுவது, பிரசங்கிப்பது, அவர்களை குறித்து என்னென்னமோ சொல்லி போடுகிறாங்க. அது உண்மை பொய் என்பதை குறித்து இப்போ நம்ம பேச போவதில்லை. ஆனால் இது ஒரு பொதுவான ஒரு சமூக வலைதளம் தானே. இதை ஒரு கிறிஸ்தவனும் பார்ப்பான், ஒரு வேறு மதத்தினரும் இதை பார்ப்பாங்களே. ஒரு ஆரம்ப விசுவாசி பார்ப்பாங்க. அவன் அப்போ தான் சர்ச்சுக்கு போயிருப்பான், அவன் அப்போ தான் ஆண்டவரை தேடி போயிருப்பான். ஊழியர்களை குறித்து ஊழியர்களே அதில் போட்டு அதில் பரியாசம் பண்ணி அதில் ஏளனம் பண்ணி அவங்க குறைகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது இது பொய்யான தீர்க்கதரிசி, இவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆரம்ப விசுவாசி அவன் எடறி போக செய்கிறானே. நல்லா வசனம் வாசிக்கிற பிள்ளைங்க, வசனத்தை ஆராய்கிற பிள்ளைகள் இடர மாட்டார்கள். அது 100% உண்மை. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், வருகிறவர் நீர்தானா, வேறொருவருக்காக நான் காத்திருக்க வேண்டுமா? அவருக்கு ஒரு வார்த்தை கேள்வி வருகிறது, ஐயோ என்னை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறாங்களே, என் வாழ்க்கை என்னவாகும்? யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு பயம் வருகிறது. யோவான் ஸ்நானகனுடைய சீஷனிடத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்லி அனுப்புகிறார், இப்போ இயேசுவின் இடத்துல போய் சொல்லுப்பா, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் நீர்தானா, இல்லை வேறொருவருக்காக நான் காத்திருக்க வேண்டுமா? அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இயேசு சொன்ன வார்த்தைங்க கவனிக்கணும். என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ யோவான் ஸ்நானகன் அங்கே இடறி போகிற ஒரு சூழ்நிலைமை. அப்போ வேத வசனத்தை நன்கு ஆராய்ந்து அதை படித்து அதை பின்பற்றுகிற பிள்ளைகள் நிச்சயமாக இடர மாட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில், அவன் அப்போ தான்ப்பா என் மேலே விசுவாசம் வச்சுட்டு புதுசாக வந்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த சமூக வலைதளத்தில் வரக்கூடிய அந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு கேள்வி வரும்ல, இந்த ஊழியக்காரங்களாம் இப்படி இருக்கிறாங்களே. அடுத்த நேரம் அவன் சபைக்கு போயிட்டு ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்பொழுது அவன் பார்க்கும்பொழுது அவன் உள்ளத்தில் என்ன தோணும்? அவன் உள்ளத்தில் என்ன தோணும்? எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க. இப்படி அவன் மனசுக்குள்ளே ஒரு விதை விழுந்துட்டுன்னா அதுக்கப்புறம் என்னதான் வார்த்தை பேசினாலும் அந்த விசுவாசியானவன் ஏற்றுக்கொள்ளுவானா? அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணுமே. இதை குறிச்செலாம் யோசிக்காம நம்ம நியாயம் பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டு, சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டு சமூக வலைதளத்தில் பயன்படுத்தி என்னெல்லாமோ பேசியிருந்தோம். இதை குறித்து தவறா சரியா என்று நான் பேச விரும்பவில்லை. ஆனால் யாருக்காவது நம்ம இடரலாக இருந்திருப்போம்னா நியாயத்தீர்ப்பு நாள் ஒரு நாள் வருதுங்க. நியாயத்தீர்ப்பு நாள் ஒரு நாள் வருது. அதில் எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். எல்லாரும், நானும் கணக்கு கொடுக்கணும், பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் கேட்பார், உன்னால் இவன் இடரல் அடைஞ்சிருக்கிறான், நீ பேசின வார்த்தை கொண்டு இவங்க இடரல் அடைஞ்சிருக்கிறாங்க, இதுக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? அதனால் அவன் விசுவாசத்தை விட்டே போயிட்டான். போதும்ப்பா, ஆலயத்துக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், எல்லாரும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு யார் காரணம்? அல்லேலூயா. ஒரு குறையை கண்டுபிடிச்சா சபைக்குள்ளே பேசலாம், சபைக்குள்ளே பேசலாம். இப்படி ஒரு தவறை நாங்கள் பார்த்தோம் அருகாமையில் இருந்த ஒரு சபைகளிலே, இல்லைன்னா அந்த பெயரை சொல்லாமல், ஊழியருடைய பெயரை சொல்லாமல் இப்படி ஒரு தவறை நாங்கள் பார்த்தோம், விசுவாச பிள்ளைங்களே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சிலருடைய பெயரை எழுதி சொல்லியிருக்கிறாரே, சிலருடைய பெயரை சொல்லி ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்குவாதமாக இதை பேசுவதற்காக அல்லைங்க. ஏதோ பவுல் ஒரு நாள் கணக்கு கொடுக்க தான் செய்வார். அல்லேலூயா. ஏன்பா இந்த பேரெல்லாம் சொன்னேன்னு சொல்லி பவுலுக்கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார்.
நம்மக்கிட்டையும் கணக்கு கேட்பார். அதனால் அப்படி இருந்துச்சே, நான் அப்படி சொல்கிறேனே, நம்ம ஒன்றும் பவுல் இல்லையே. ஹல்லேலூயா. அப்போது இதில் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? நம்ம யாருக்கு இடரலாக இருக்கக்கூடாது. நம்ம யாருக்கு இடரலாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டு உணர்த்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்மளை சுற்றியும் ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நம்மளை சுற்றிலும் ஒரு கூட்டம் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்குது. இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க எப்படி தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இவங்க எப்படி ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கிறாங்க அப்படி என்பதை நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும். ஹல்லேலூயா. சொல்லி கொண்டு போனால் போய்கிட்டே இருக்கலாங்க. பைபிள் சொல்லுது, தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். ஒரு காரியம் உங்ககிட்ட நான் கேட்குறேன்னே, எத்தனை கிறிஸ்துவ திருமண வீட்டுக்குள்ளே சண்டை வருது யோசிச்சு பாருங்க. எதுக்கு சண்டை வருது? இவங்க இவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் இவங்க கொடுக்கவே இல்லை, அதுக்காக சண்டை வருது. ஆகாரத்தில் சண்டை வந்துடுது, என்னை விசாரிக்கலை, வாசலில் வரும்போதே என்னை வெல்கம் பண்ணலை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மன கஷ்டத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். என்னை வரும்போது அவன் விசாரிக்கவே இல்லை, என்னை வரும்போது அவன் வெல்கம் பண்ணவே இல்லை, என்ன சாப்பாடு போட்டான். எத்தனை கிறிஸ்துவ கல்யாண வீட்டில் சண்டை வருது. அப்போ இதை ஒரு உலகத்தான் வந்து அந்த கல்யாண வீட்டுக்கு வரும்பொழுது, திருமண வீட்டுக்கு வரும்பொழுது அவன் இடரல் அடைவானா, இல்லைனா அவன் ரட்சிக்கப்பட்டு போவானா? அவன் இயேசுவின் அன்பை அங்கே பார்க்க முடியுமா? அந்த திருமண வீட்டில் இயேசுனுடைய அன்பை அங்கே பார்க்க முடியுமா? அந்த திருமண வீட்டில் என்ன பிரசங்கிக்கப்படும்? தேவ வார்த்தை தானே பிரசங்கிக்கப்படும். அப்போ அங்கே ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அங்கே உலக மனிதர்கள் வருவாங்களே, அவங்க இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ அதுக்கு யார் இடரலாக இருக்கும்? நம்மளுடைய ஒரு பேச்சு தானே அங்கே பிரச்சனையை கொண்டு வருது. நம்மளுடைய விட்டு கொடுக்காத தன்மை தானே, நம்முடைய சகிப்பு தன்மை இல்லாததுனால தானே, நம்முடைய பொறுமை அங்கே குறைவுபட்டதுனால தானே அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? நம்ம பொறுமை இல்லாமல் இருந்திருப்போம், நிதானத்தை இழந்திருப்போம், அவசரப்பட்டு இருப்போம், கோபப்பட்டு இருப்போம். இது நிமித்தம் ஒரு பிரச்சனை. அப்போ பிறருக்கு இடரலாய் மாறுகிறதே, நம்ம என்ன செய்யலாம்? தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை ஏன் இன்றைக்கி ஆண்டவர் பேச வச்சார்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கி என்ன வார்த்தையை பேசணும் ஆண்டவர் என்று கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார். என் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக்கொடு, இவங்க வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் இவங்க நினச்சிக்கிட்டு தாங்க நான் பெரிய பெரிய பாவம்தான் தீமை என்று சொல்லி, ஆனால் அன்றாட தான் வாழ்க்கையில் தீமைகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த தீமையில் ஒரு தீமை தான் பிறருக்கு இடரலாக இருக்கிற தீமை. நமக்கு தெரியவே இல்லை, நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு இடரலாக இருக்குது, நம்ம வாழ்க்கையில் சில செய்கிற முறைமைகள் மற்றவங்களுக்கு இடரலாக இருக்குது. எத்தனை திருமண வீட்டு கல்யாண பத்திரிகையில், கிறிஸ்துவ பத்திரிகையில் நம்முடைய சமுதாயத்தினுடைய பெயரை நம்ம போடுகிறோம். அதை ஒரு இந்த உலகம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு தாழ்ந்த வகுப்பினரை சேர்ந்தவர்கள் உலகத்தின் பார்வையில், சரிங்களா, தேவ பார்வையில் யாரும் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்பது கிடையாது. இந்த உலகத்தின் பார்வையில் தாழ்ந்தவர்கள் என்று பார்க்கிற அந்த ஜனங்கள் அந்த கல்யாண இன்விடேஷனை பார்த்தா அதை படிக்கும்போது இன்னாருக்கு இன்னார் இந்த சமுதாயத்தினர் சேர்ந்தவர்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட வரணும்ல, அவங்களோட உறவாட வரணும்ல, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். பைபிள் என்ன சொல்லுது? கிரேக்கன் ஒன்றும் இல்லை, யூதன் என்றும் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாருமா மாறணும். நம்ம ஏன் அதை அடையாளமிட்டு காட்டணுன்றேன். எனக்கு அன்பு தேவ பிள்ளைங்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிற பிரகாரம் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். யாருக்கு இடரெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, யாருக்கு இடரெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு பரிபூர்ணம் பட்டவன் அல்ல, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, பேசும் பொழுது நானும் கற்றுக்கொள்ளுகிறேன். நம்ம யாருக்கும் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, இடரலாக இருந்துடக்கூடாது. வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதுதான் உங்களை விடுதலையாக்குமா? ஆசீர்வாதம் வரலையே, அந்த தரித்திரத்திலிருந்து எது விடுதலையாக்கும்னா சத்தியம் தான் விடுதலையாக்கும். வியாதியிலிருந்து எது விடுதலையாக்கும்னா வார்த்தையை கொண்டு தான் விடுதலையாக்குவார். வார்த்தை தான் சத்தியம். இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அனைத்தும் சத்தியம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
போ இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார், அது சத்தியம்தானே. எழுந்து நட என்று சொன்னார், அது சத்தியம்தானே. இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அனைத்தும் சத்தியம். ஆண்டவர் சொல்ல, ஒரு சிறியவனில் ஒருவனுக்கு இடரலை நீ கொடுப்பேன்னு சொன்னா அவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போடுங்கன்றார். அப்போ இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, தாங்கள் செய்கிற தீமை என்னதென்று அறியாது இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம மனதார ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னீங்கப்பா. இன்றைக்கி இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த வார்த்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க உதவி செஞ்சீங்களே என்று சொல்லி உண்மையாக மனதார ஜெபிப்போமா. நம்ம சுயம் சாகடிக்கப்படும்படி ஜெபம் பண்ணுங்க. வீணான சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க, வீணான யோசனைக்கு இடம் கொடுக்காதீங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி தர்க்கத்துக்கு காரணமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுடைய வசனத்தை மட்டும் பாருங்க, அவனுடைய வார்த்தையை மட்டும் பாருங்க. எந்த மனுஷனையும் பார்க்க வேண்டாம். அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அந்த ஊழியக்காரங்க அப்படி இருக்கிறாங்களே, இந்த விசுவாசி இப்படி இருக்கிறாங்களே, அந்த சபை இப்படி இருக்குதே, யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம். வசனத்தை மட்டும் நம்ம பார்த்தா போதும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மனதார ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, மற்றவங்க இடரலாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து இடறினது போதும். நான் யாருக்கும் இடரலாக இருந்துடக்கூடாது. நான் ஒரு ஆண்டவருடைய தேடுகிற ஒரு பிள்ளைய நான் இருக்கிறேன். என் வாழ்க்கை என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இடரெல்லாம் இருந்துடக்கூடாது. என் தெருக்களில் இருக்கிறவங்களுக்கு இடரெல்லாம் இருந்துடக்கூடாது. என் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இடரெல்லாம் இருந்துடக்கூடாது. நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணுன்ட்டு தாழ்த்தி கேட்பீங்கன்னா, உங்களை தாழ்த்தி கேட்பீங்கன்னா, நம்ம சுயம் இதில் சாகடிக்கப்படட்டுமே, நம்ம ஜென்ம சுபாவம் இதில் சாகடிக்கப்படட்டுமே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா, தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் இருக்கிறாங்க, இது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். நாங்கள் இனி யாருக்கு இடரலாக இருக்கக்கூடாதுப்பா, நாங்கள் யாருக்கு இடரலாக இருக்கக்கூடாது. அன்புள்ள தகப்பனே, இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக நீர் சொன்ன வார்த்தையை ஒரு கழுதையை போல் இந்த இடத்துல இருந்து நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன்ப்பா. நீங்கள் தான்ப்பா கிருபையை தருகிறீங்க. இந்த நிகழ்ச்சியின் வேலையில் யார் மனதின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் இந்த ராத்திரியிலேயே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். பல வருட தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், பல வருட சாபக்கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின் பிரகாரம் இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகட்டும். ராஜா, எங்கள் ஜென்ம சுபாவமெல்லாம் சாகட்டும், எங்கள் சுயமெல்லாம் சாகட்டும். எங்களுக்குள்ள நீர் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. இனி யாருக்கும் நாங்கள் இடரலாக இருக்காதபடிக்கு முன்மாதிரியாய் நாங்கள் வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைங்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார் என்று சொன்னால் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் மூலமாக பேசியிருப்பார் என்று சொன்னாலும், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப விண்ணப்பமாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் கீழே வரக்கூடிய தொலைபேசி எண்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். என்னால் முடிந்தால் நான் உங்களோட நிச்சயம் பேசுவேன். உங்களுக்காக நான் எங்களுடைய ஜெபக்குழுவிலிருந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொள்ளுகிறோம். நானும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக நான் ஜெபித்து கொள்ளுவேன். எனக்காகவும் ஊழியத்திற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை தினத்தில் நாம் சந்திப்போம். ஆமென், ஆமென், ஆமென்.